தம்பி நானும் வந்தோடனே ஏதோ பேசணும்னு சொன்னல, முக்கியமான விஷயம் சொன்னியம்மா, பேசு. சரோஜா, சம்மந்தி வந்தாவம்மா. யாருமா? என் மாமியார் வந்துச்சோ? ஆமாம்மா சரோஜா, அவியலும் வந்தாவ, சின்ன சம்மந்தியும் வந்தாவம்மா. எதுக்குமா வந்தாவ? சரோஜா, அது கண்மணிக்கு பாத்திருக்காவுல மாப்பிள்ள, அவிய வீட்டுல நிச்சயம் என்னைக்கு வச்சுக்கலான்னு கேட்டிருப்பாவ போல. அதான் பெரிய சம்மந்தி சின்ன சம்மந்தி வீட்டுக்கு போய் கேட்க வந்தாவலாம். அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு போனாவம்மா. ஓ அப்படியா, சரி சரி. இத பத்தி யார்கிட்ட பேசிக்க என்னமா இருக்கு? சரோஜா, சின்ன சம்மந்தி பேசின விஷயத்த பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சம்மா. அந்த மீன்காரிக்கு வேற வேலை இல்ல. ஆமா, உன்ட்ட என்ன சொன்ன? அது பிள்ளை கல்யாணத்துக்கு பணம் தேவைப்படுதான். அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? அதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் கேட்டு வந்தாவம்மா. நினைச்சேன், நீ சொல்லும் போதே நினைச்சேன் இந்த மீன்காரி பணத்துக்காக தான் வந்திருப்பான்னு நினைச்சேன். அம்மா, நீ தரேன்னு சொல்லிட்டியா? இல்லம்மா, நான் தாரேன்னு சொல்லல, எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லியேன்னு சொன்னேன். நம்ம கையிலயே இப்ப பணம் இல்லல்லம்மா. நீ வீடு கட்டுறதுக்கே ரூபாய் எல்லாம் சரியா போச்சு, அதான் இப்ப கையில எல்லாம் ரூபாய் இல்ல சம்மந்தி. நான் என் பிள்ளைகள்ட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். கேட்டுட்ட மாட்டா? எங்க இருந்து வந்து ரூபாய் குதிச்சுறான்? ஏமா, எதுக்குமா அந்த மீன்காரி வந்து பேசினாலே நீ மயங்கிறியா? இல்லம்மா சரோஜா, சம்மந்தி சொன்னாவ நிரோஜாக்கு எப்படியும் 3 வீடு எழுதி வைப்போம்ல. ஓஹோ, அதுல 2 வீட்டை மட்டும் எழுதி வைங்க, ஒரு வீட்டை வித்து இப்ப எனக்கு ரூபாய் தந்துருங்கன்னு சொன்னாவ. அவிய கேக்குறதும் சரிதானம்மா? சரியா? என்ன சரி? நம்ம வீட்டை விற்க சொல்லி அந்த மீன்காரி யாரு? நீ அவ சொன்னது சரின்னு எப்படி சொல்லலாம்? இல்லம்மா சரோஜா, 10 வீடு நம்மளுக்கு இருக்கு. எனக்கு நீங்க மொத்தம் 3 பேர் இருக்கீங்க. எனக்குன்னு ஒரு வீட்டை வச்சுக்கிட்டாலும் உங்க 3 பேருக்கு 3 வீட்டை எழுதி வைக்கிறது தானம்மா நியாயம். நீ இப்ப என்ன சொல்ல வர? அது வந்து சரோஜா, சம்மந்தி கேக்குறதுல ஒரு தப்பு இல்லல்ல. நிரோஜாக்கு சேர வேண்டிய பங்கு அவிய கேட்காவ. அவிய கேட்ட மாதிரியே 2 வீட்டை பிறவு எழுதி வச்சுக்கிடலாம். அவியலுக்குன்னு சேர வேண்டிய ஒரு வீட்டை மட்டும் வித்து 20 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துருவோமா, என்ன சொல்லியா? அந்த மீன்காரி கொண்டே அறுக்கணும்னு சொல்லுவேன். நம்ம வீட்டை வந்து விற்க சொல்லியிருக்க அவ யாரு? நீ அவ கேட்டது நியாயம் கவல்க. இங்க பாருமா, அந்த 10 வீடையும் எப்பவுமே பிரிக்க போறது கிடையாது. எனக்கு அவளுக்கு இவனுக்கு பிரிக்கிற பங்கே வேண்டாம். அதுலயும் முக்கியமா அந்த மீன்காரி வீட்டுக்கு பங்கு போகவே கூடாது. சரோஜா, இப்ப வேணா விக்க வேண்டாம்னு சொல்லலாம், ஆனா என் காலத்துக்கு பிறகு இது அப்படியே இருக்குமா? உன் தம்பிக்கு கல்யாணம் ஆகும், அவனுக்கு பொண்டாட்டி வருவா, உன் புருஷன் உன் கூட வந்து வாழ்வாரு. நிரோஜாக்கு கல்யாணம் ஆகி புருஷன் பிள்ளைன்னு இருக்கு. எப்பவுமே இதே மாதிரி ஒத்துமையா 10 பேரையும் ஒன்னா வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுமா. என்னைக்குனாலும் பிரிச்சு தானே ஆகணும். என்னைக்குமே பிரியாது, பிரியவும் கூடாது. பரவாயில்லையே, உனக்கு புத்தி வந்துட்டே. இன்னைக்கு தானே ரொம்ப கரெக்டா பேசியிருக்கா. பாருமா, தம்பி என்ன சொல்லியான்னு பாரு. அவனுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்ல. சரோஜா, தம்பி சின்ன பையம்மா, என்ன அவனுக்கு கல்யாணம் ஆகல, பொறுப்பு வரல. இது என்னால இப்படியே இருக்காதுமா. அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை எல்லாம் வந்துட்டுன்னு வச்சுக்கியா, சொத்தையே அப்படி பிரிக்காமலே வச்சிருக்காவன்னு வருத்தப்படுவான். நீ வருத்தப்படலனாலும் உனக்கு வரவ வருத்தப்படுவாள்லப்பா. நாளைக்கு இது ஒரு பிரச்சனை, பொறாம, போட்டி ஆகும். அதனால அவியவியலுக்கு சேர வேண்டியதை பிரிச்சு கொடுக்கறது தானே நல்லது. எவியலுக்கு சேர வேண்டியது இங்க பாருமா, எனக்காக தம்பிக்காக நீ சொத்து பிரிக்காண்டா. அதே மாதிரி நிரோஜாக்கு சொத்து கொடுக்கவே வேண்டாம். சரோஜா, என்னம்மா இப்படி சொல்றா? அப்படிதான் சொல்லுவேன். உன் பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணாலா இல்ல என் பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணாலா? அந்த மீன்காரி பேச்ச கேட்டுட்டு அவ கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. நான் எவ்வளவோ சொன்னி கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி போக வேண்டாம். நீ கேட்டாலே என் பேச்ச அவளுக்கு போய் நீ சொத்து கொடுக்க நினைப்பியா? இங்க பாருமா, பக்கத்துல இருக்காளேன்னு கேட்காத, பேசிட்டு வாங்கிட்டு இருக்கோம். அவ சொத்தை நம்மகிட்ட இருந்து பிரிச்சு வாங்குற அளவுக்கு அவளுக்கு உரிமை கிடையாது. என்னைக்கு அந்த மீன்காரி மாய்ந்தா வேணான்னு ஒரு நாள் அன்னைக்கு அவ கதை முடிஞ்சு போச்சு. சரோஜா, ஏமா இப்படி சொல்றா? அவளும் எனக்கு ஒரு பிள்ளை தானே. உன் பேச்ச கேட்டு கல்யாணம் முடிச்சாலும் உன் பிள்ளைங்க அதை இப்ப ஏத்துக்கிட்டோம்லம்மா. ஏத்துக்கிட்டாலும் சரி, சேர்த்துக்கிட்டாலும் சரி, சொத்துல பங்கு கிடையாது. ஏலே, இன்னைக்கு தானே என் பேச்ச கேட்டு கரெக்டா பேசிட்டு இருக்கா. இல்லன்னா நான் பேசுறதுக்குலாம் எதிர்பார்த்தா நிப்பானியா? சரோஜா, அதான் நான் சொன்னேன்ல, அவனுக்கு கல்யாணம் முடியல, அதனால சின்ன பிள்ளைத்தனமா பேசியா. நம்ம அப்படி இருக்க முடியாதுல்லம்மா, சம்மந்தி வருத்தப்படுவாங்கல்ல. யாரு அந்த மீன்காரி வருத்தப்படுவா? நீ வருத்தப்படுறியா? என் மாமியார் வந்து சொத்தை எழுதி கேட்டா கொடுத்துருவியா? அவிய பேருக்கு எப்படிமா எழுதி கொடுப்பேன்? எழுதி கொடுக்கணும்னா உன் பேருக்கு தான் எழுதி கொடுப்பேன். இல்ல இல்ல, என் நாத்தனார் கல்யாணம் முடிக்க ரூபாய் இல்லையா? 3 வீட்டை அவ பேர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாவே. அவிய பிள்ளைக்கு எப்படிமா கொடுக்க முடியும்? அதேதான் அந்த மீன்காரி அவன் மவுளு கேட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு இந்த மீன்காரி என்ன செஞ்சாலும்
அந்த மீன்காரி மோள வசதியான இடத்துல கட்டி கொடுக்கண்டி 50 பவுன் நகை ஏத்திருக்காளாம். 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொடுக்கலாம். இதுக்கு நம்ம சொத்தை வித்து அவளுக்கு கொடுக்கணுமா? இல்லக்கா, அதெல்லாம் சரி வராது. நீ போய் விசாரிட்ட முடியாதுன்னு சொல்லிருக்கா. முடியாதுன்னு மட்டுமா சொல்லுவேன், நீ கொண்டே அறுத்து முடியும். எப்ப பாரு நான் வீட்ல இல்லையான்னு பார்த்துட்டு அம்மட்ட வந்து கேட்டு போயிருது. அம்மையா அந்த மீன்காரி சொன்னோனே அப்படியே கொடுத்துறணும்னு தலைக்கு அனுப்பா. நான் நிரோஜாக்கு நகையை கொடுக்க கூடாதுன்னு அம்மட்ட எவ்வளவோ சொன்னேன். பொங்கலுக்கு சீர் கொடுக்கணும், அவளுக்காக வாங்கி வச்ச நகையை கொடுத்துறணும்னு தலைக்குல நின்றுட்டா. இப்போ சொத்தையை வித்து கொடுத்துறணும்னு பாக்க. அது மட்டுமல்ல, அந்த பிள்ளை பிறந்ததுல இருந்து எவ்வளவு செஞ்சிருக்கு. என்ன செய்யணும், சொத்தையும் கொடுத்துறணும்னா என்ன அர்த்தம்? அந்த மீன்காரி எல்லாத்தையும் அவன் மவுளுக்கு போட்டுட்டு இவ்வளவு தெருல விடுவா. அம்மை கொஞ்சமாவது விவரம் இருக்கான்னு பாருல. அம்மட்ட நீ யார் சொல்லு. அப்படிலாம் சொல்லாதப்பா, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காதுல்ல. ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை வீணா போறதுக்கு நம்மளே காரணமா இருந்துடக்கூடாதுல்ல. வீணா போதுன்னு என்ன அர்த்தத்துல பேசிட்டு இருக்க? நம்மள அந்த மீன்காரி மவுளுக்கு இவ்வளவு செய்யணும் ஏத்துக்கிட்டான். அவ ஏத்துக்கிட்டானா அவதான் செய்யணும். அவ பிள்ளை பத்திப்பா நீ கடன்படுவியா? இங்க பாருமா, இதுக்கு மேல இந்த மீன்காரிக்கு வீட்டுக்குள்ள இடம் கொடுத்தான்னு வச்சுக்க, நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், பேர்வேன். ஐயோ சரோஜா, அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் உண்மையாதான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு மேல அந்த மீன்காரி கேட்கலாம், நீ சரி சரி நீ சரிப்பட்டு வரா சொல்லிவிட்டேன். இந்த கல்யாணத்துக்கு ஒத்த வயசா செய்யக்கூடாது. ஊரை போல நாட்டை போல போனியா, மொய்ய கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டே இரு. சரோஜா, சம்மந்தி வந்து ஏன் இப்படி பண்ணியன்னு கேப்பாப்லம்மா. உன்கிட்ட கேட்க இந்த வீட்டுக்கு வந்தாதானே அவளை நான் அங்கேயே ஆப் பண்ணி விடியேன். மீன்காரி, ஏ மீன்காரி, எங்க இருக்க மீன்காரி? வெளியே வா. இக்கா வாக்கா. அத்தை வெளியே போயிருக்காவக்கா, உட்காரு. உன் மாமியார் நம்ம அம்மட்ட வந்து என்ன தெரியுமா கேட்டு போயிருக்கா? என்னாச்சுக்கா, என்ன கேட்டாவ? 20 லட்சம் ரூபாய் அம்மட்ட வந்து கேட்டிருக்காவ மாமியாரு, அந்த கருவாடு கல்யாணத்துக்கு. அம்மா பணம் இல்லைன்னு சொன்னதுக்கு ஒரு வீட்டை வித்து ரூபாய் தாங்கன்னு கேட்டாலாம். நீ சொல்லி விட்டியோ? இல்லக்கா. அப்படி என்ன தைரியம் இருக்க வீட்டை வித்து தான் கேட்க அளவுக்கு? நீ என்ன எங்க பேச்சை கேட்டு தான் கல்யாணம் முடிச்சியோ? இந்த குடும்பமே நம்மளுக்கு வேண்டாம், வேற மாப்பிள்ளை பாத்துக்கலாம்னு சொன்னதுக்கு கேட்காம கல்யாணம் முடிச்சிட்டு ஓடி வந்துட்ட. உன்னை ஒதுக்கி வைக்கணும் தான் நான் நினைச்சேன். ஆனாலும் கூட பிறந்துட்டேன் தான் சேர்த்திருக்கோம். செய்ய வேண்டிய செய்கையும் செஞ்சிருக்கு. திரும்ப வந்து நின்னுட்டு வீட்டை வித்து தான் காட்டை வித்து தானே என்ன அர்த்தம்? அதுவும் உன் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா கூட பரவாயில்ல, அந்த மீன்காரி மாவ கல்யாணத்துக்கு நம்ம வீட்டை வித்து கொடுக்கணுமா? ஏக்கா, அத்தை இப்படி வந்து கேட்டதே எனக்கு தெரியாதுக்கா. தெரிஞ்ச மாட்டா நீ தடுத்து நிறுத்திடுவியா? நீ அந்த மீன்காரிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. இங்க பாரு நிரோஜா, அந்த மீன்காரி அந்த சொத்துல வந்து பங்கு கேட்டுட்டு தெரியா. 10 வீட்ல 3 வீட வித்துதாங்க. எந்த காலத்துல இந்த வீட்டை விற்க மாட்டேன், யாருக்கும் பங்கும் கிடையாது. முக்கியமா உனக்கு பங்கே கிடையாது. எங்க சொல்ல கேட்டு கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா தந்திருப்பான். அதுவும் அம்மா காலத்துக்கு பிறகுதான் தருவான். இப்போ நீ சொல்லு கேட்காம போனதுனால உனக்கு பங்கே கிடையாது. இந்த மாதிரி இதுக்கு மேல கேட்கற வேலையை வச்சுக்கிட கூடாது. ஏக்கா, நானும் என் புருஷனை வந்து கேட்கவே இல்லையக்கா. நானும் அவரும் எப்பயும் முடிவு பண்ணிட்டோம், சொந்தமா நாங்களே சம்பாரிச்சு எதனாலும் வாங்கிக்கிடலான்னு. ஆனா அத்தை வந்து இப்படி கேட்பாவன்னு நினைக்கவே இல்லக்கா. உனக்கு தெரியாம நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குது. அந்த மீன்காரி அவன் இஷ்டத்துக்கு அம்மட்ட வந்து என்ன வேணாலும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்துல நானும் ஒத்துக்கிட மாட்டேன், தம்பி சேகர ஒத்துக்கிட மாட்டான். எங்க யாருக்கும் அது பிடிக்கல. ஏக்கா, எனக்கும் அது பிடிக்கல. நம்ம வீட்டெல்லாம் விற்க வேண்டாம். எப்பவுமே சொத்து அம்மா பேர்லயே இருக்கட்டும், இல்லைன்னா உன் பேர்ல இருக்கட்டும். நானும் என் புருஷனும் அதுல பங்கு கேட்டுட்டுலாம் வரமாட்டோம். நீ இப்படி சொல்லியா? அந்த மீன்காரி வேற மாதிரி பேசிட்டு தெரியா? சொல்லிவே இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆமா, 50 பவுன் நகை ஏத்திட்டு இருக்கல, அதை எப்படி போடுவாளா? ஏக்கா, அது அத்தை என்கிட்ட தான்க்கா கேட்டிருக்காவ. இன்னது ஓட்ட கேட்டிருக்கா? ஆமாக்கா, எனக்கு 50 பவுன் நகை தந்தியல்ல, அத கண்மணிக்கு போட சொன்னாவ. உனக்கு தந்ததே 50 தானே, அதை கொடுத்துட்டு நீ என்ன செய்வ? சும்மா மொட்டைக்கல் நிப்பியா? ஏக்கா, அது வேற எதுவும் செய்யாண்டா, இதை மட்டும் செய்யுமான்னு சொன்னாவ. உனக்கு என்ன 10 நாத்தனாரா இருக்காவ? ஒரே ஒரு நாத்தனார் தானே இருக்கா. அவளுக்கு நீ செய்யாம வேற யார் செய்வான்னு கேட்டாவ. நானும் அத்தட்ட சரின்னு சொல்லிட்டேன்க்கா. சொல்லுவேன், நல்லா சொல்லுவேன். அவளுக்கு தூக்கி கொடுத்துட்டு வாம்பளுக்கு என்ன செய்வா? ஏக்கா, அது என் புருஷன் சம்பாரிச்சு நிறைய செஞ்சு தருவாவேன்னு அத்தை சொன்னாவ. இவ்வளவு நாள் சம்பாரிச்சு உன் புருஷன் என்ன வச்சிருக்காரு? அது பாப்பா பிறந்த நாளுக்கு நிறைய செலவாயிட்டுக்கா. விளங்கிற ஒருவேளை சோறு போடுறதுல எல்லாம் செலவாயிரும் உங்களுக்கு. அந்த அளவுல தான் சம்பாதிக்கிறாரு. இவரை நம்பி ஓடி வந்திருக்கா நீ. இதுல வேற அந்த மீன்கார் சம்பாதிக்க, அந்த கருவாடு சம்பாதிச்சா, உன் மாமனார் சம்பாதிக்காரு. என்ன இருக்குது? நகை பண்ணையில ரொக்கம் கொடுக்க ரூபாய் இல்ல, பிறந்த நாளைக்கு கடன் வாங்குறிய. ஏக்கா, அது விலைவாசில ஏறி போச்சுல்ல, சாப்பாட்டுக்கு செலவுக்குமே வாடகை கொடுக்கறதுக்குமே சரியா போயிருதுக்கா. நீ பாய மூடு நிரோஜா, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. போ, இருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு வா. ஏக்கா, எதுக்குக்கா? எடுத்துட்டு வா, நீ நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். என்கிட்ட இருந்துச்சுன்னா அது பத்திரமா இருக்கும். உன் பிள்ளைக்கு இருக்க நகையும் சேர்த்து எடுத்துட்டு வா. ஏக்கா, வேண்டாக்கா, அத்தை கோவப்படுவாவ. ஆமா, கோவப்படுவாவ. அந்த மீன்காரியோட நகை போட்டா பாரு, உனக்கு கோவப்படியது. இப்ப நகையை எடுத்துட்டு வரியா இல்லையா? நான் சொன்ன கேப்பியா கேட்க மாட்டியா? கேப்பேக்கா. அப்ப போ, போய் எடுத்துட்டு வந்து ஏடுத்தா. அந்த மீன்காரியை நான் பாத்துக்கிட்டேன். சரிக்கா, அதை எடுத்துட்டு வரேன். இந்த மீன்காரி இப்படியே விட்டா தலைமையில ஏறி உட்காந்து மிளகா அரைச்சு விடுவா. என்கிட்ட வந்து கேட்க வட்டா, அதுக்கு பிறகு வச்சுக்கிட்டே அவளை.
எனக்காச்சு ரூபா இல்லைன்னா நீங்க தான் சம்மந்தி வீட்டுல வாங்கிடுவேன்னு சொன்னீங்களே. சொன்னேன், சம்மந்தி கிட்ட போய் கேட்டேன். அவிய தாரேன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்படி சொல்லல. எல்லாத்தையும் பேசிட்டு பெறவு சொல்லியேன்னு சொல்லிட்டாவ. இப்படிதான் பிறந்த நாளுக்கு உங்க வீட்டுல வைக்கலாமான்னு போய் கேட்டேன். அப்பயே நான் கலந்து பேசிட்டு தான் சொல்லுவேன்னு சொன்னாவ. கடைசியில வானர் வந்து ஏசி முடியாதுன்னு சொல்லிட்டாவ. இப்பயோ அதே மாதிரி சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. நான் இவிய இருக்க தைரியத்துல தான் இவ்வளவு பெரிய இடத்த சம்மதிச்சேன். இல்லன்னா யாருக்கு ஏத்த எல்லோருடைய சிம்பிளா பாத்திருப்பேன். எல்லாத்தையும் மூத்த சம்மந்தி பாத்துக்கிடுவோம்னு நினைச்சேன். அவிய என்னடான கை கழுவியாவ. சொசைட்டி நகை இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குமா? என் மார்மவ தாரேன்னு சொல்லிட்டா. இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஒரு 15 லட்சம் கொடுக்கணும். அதுவும் கல்யாண செலவுக்கு ஒரு 5 லட்சம் தேவைப்படும். ஏக்கா, கல்யாணத்துக்கு உங்களுக்கு அப்படி என்ன செலவு இருக்கு? நிச்சயத்துக்கு இருக்குல்லம்மா. நிச்சய செலவு எல்லாம் எங்களோடது தானே. அதுக்கு மண்டபம் பிடிக்கணும், சாப்பாடு போடணும், ஏகப்பட்ட செலவு இருக்குல்ல. பிறந்த நாளைக்கே நான் பார்த்தேனே எவ்வளவு செலவாச்சு. நிச்சயங்கும் போது ஏகப்பட்ட ரூபா செலவாகும். சிசாண்டி எதுக்கு மண்டபம்லாம் பிடிக்கிறிய? சிம்பிளா தெரிஞ்சவையில மட்டும் கூப்பிட்டு வீட்ல வச்சு பண்ணிருங்களா? ஆமாக்கா, பிறந்த நாள் ஃபங்க்ஷன் வீட்ல சூப்பரா பண்ணிட்டீல்ல. அதே மாதிரி பின்னாடி ஒரு ஸ்டேஜ் போடுங்க. வீட்லயே வச்சு சிம்பிளா நிச்சயத்தை முடிச்சிருங்க. உங்களுக்கும் செலவு கம்மியாகும்ல. ஆமா செல்லம்மா, அப்படிதான் செய்யணும்னு நினைக்கேன். சம்மந்தி எப்படியும் கொஞ்சமா தருவாவே. அவியலுக்கு நல்ல மனசுதான், ஆனா கேட்டது கூட தந்துருவாவே. ஆனா இந்த ஓனர் தான் எதையும் குழப்பிட கூடாது. சிசாண்டி நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓனரபிள்ட்ட பேசி பார்ப்போம். சரி சாமிமா. மீன்கரக்கா 20 லட்சம் கடனா கேட்டியே, எப்படி நீங்க அதை அடைப்பியே? கடனை யாரு கேட்டா? சம்மந்திக்கு 10 வீடு சொந்தமா இருக்கு. அதுல 3 வீடு என் மருமகளுக்கு தான் வரணும். அதுல இருந்து ஒரு வீட்டை வித்து 20 லட்சம் ரூபாய் பணம் தாங்கன்னு கேட்டேன். சூப்பர் சிசாண்டி, ரொம்ப கரெக்டா கேட்டிருக்கீங்க. ஆமாமா, நான் அப்படிதான் கேட்டேன். ஆனா சம்மந்தி அதுக்கு நான் வீட்டுல கேட்டுட்டு முடிவு சொல்லியேன்னு சொல்லிட்டாவ. ஏக்கா, உங்க சம்மந்தி கையில பணம் இல்லையோ? செல்லம்மா, இல்லன்னு சொல்லியாவே. ஏக்கா, வானர் வீட்டுல மூட்டை மூட்டையா பணம் இருக்குன்னு சொல்லுவீங்களேக்கா. இப்ப மட்டும் எப்படி இல்லாம போச்சு? அது இருக்கு, வானருக்கு தான் தெரியும். சம்மந்தி வெள்ளந்தி. அவியலுக்கு எதுவுமே தெரியாது, மூட்டை மூட்டையா இருக்கிறது ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் என்கிட்ட இல்லன்னு சொல்லியிருக்காவ. சம்மந்தி போய் சொல்ல மாட்டாவ, அவியலுக்கு தெரியல. ஏக்கா, நீங்க பேசாம ஒரு மூட்டையை திருட கூடாதா? நம்ம வீட்லயே போய் நம்ம எடுத்தா நல்லா இருக்குமா? கொஞ்சம் பொறுமையா இருக்கும். வீட்ல கலந்து பேசிட்டு சம்மந்தி முடிவு சொல்லியேன்னு சொல்லியிருக்காவல்ல. என்னதான் முடிவு வருதுன்னு பாப்போம். சிசாண்டி, நல்ல முடிவா வரலனா செல்லமாண்டி சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். அவிய வீட்டுக்குள்ள இறங்கி ஒரு மூட்டையை தூக்கிட வேண்டியதுதான். அதெல்லாம் இப்ப வீட்டுக்குள்ள இருக்கோ இல்ல வேற எங்கேயோ இருக்கோ யாருக்கு தெரியும்? என்ன சிசாண்டி சொல்றிய? ஆமாமா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே இங்க ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்காவ. அந்த வீட்டுக்கு அண்டர் கிரவுண்ட் எல்லாம் செட்டு பண்ணி அதுக்குள்ள கூட கொண்டு போய் வச்சிருக்கலாம். யாருக்கு தெரியும்? வானர் விவகாரமான ஆளு, எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்வாவ. ஏன்க்கா, சரோஜாக்கா வீட்டுல இப்ப மூட்டை இல்லையோ? ஆமா செல்லம்மா, பெருசா இப்ப மூட்டை இருந்த மாதிரி இல்ல, அதனால தான் சொல்லி வானரி கொண்டு போய் இங்க பாதிக்கிட்டாவே. பணத்தை பாதிக்கிறதுக்காகவே ஒரு வீட்டை கட்டியாவ போல. ஆமா சில்பா. சிசாண்டி, அப்ப அந்த வீட்டுல போய் கொள்ளடிச்சிருவோமா? பணம் தரலனா அந்த மாதிரி தான் ஏதாவது செய்யணும். ஆனா நான் சம்மந்தியை முழுசா நம்பி இருக்கேன். அவிய எப்படினாலும் கேட்ட பணத்தை தந்துருவாவ. வானரையும் சமாளிச்சிருவாவ நான் நம்பியே. அது மட்டும் இல்ல, சேகர் தம்பியோ எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். சரி சிசாண்டி, கண்மணிக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தா போதும். நிரஜா உங்களுக்கு தானே சப்போர்ட்டா இருக்கா? ஆமாமா சாமி, என் மருமகள மாதிரி ஒரு பிள்ளை பார்க்கவே முடியாது. கண்மணி பிள்ளை கல்யாணத்துக்கு 50 ரூபாய் நகை வேணுமா, நகையை கொடுத்துருன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். சாரித்தே கொடுத்துறியேன்னு சொல்லிட்டா. அப்படியேக்கா, ஒரு வார்த்தை கூட எடுத்து பேசல? இல்லையே, என் நாத்தனாருக்கு நான் போடியேன்னு சொல்லிட்டா. பரவாயில்லையேக்கா, இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாக்கா, இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே புண்ணியம் பண்ணி இருக்கணும்.